ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगगचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुना सा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। सुरपतिपुरलक्ष्मी जृम्भनातीतलक्ष्मी प्रभवति निजगेः यस्य दैवं त्वमार्ये। तव विविधकलानां पात्रभूतस्य तस्य त्रिभुवनविदिता सा जृम्भते कीर्तिरच्छा। குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 52வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் துர்வாச முனீந்திரராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீவித்யோ உபாசனைகள்னால உபாசகர்களுக்கு ஐஹிகமாக கிடைக்கக்கூடிய பலனை வர்ணனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏற்கனவே பூர்வ ஸ்லோகங்களில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ட மோட்சஸ்ட கரஸ்த ஏவ அப்படின்னு சாட்சாத் திரிபுரசுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய பரதேவதையை தியானம் பண்ணி இவாளே பரதேவதா ஸ்வரூபத்துக்கு அபின்னமான நான்கிற ஆத்மவஸ்துவாக தியானம் பண்ணி இருக்கிறதுனால அந்த பரதேவதைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே தன்னுடைய ஆசீர்வாதத்தினால உபாசகர்களுக்கும் ஐஹிகமாக இருக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்யங்களையும் ஞானத்தையும் கொடுக்குறா அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதே ரீதியே இந்த இடத்துல பலனாக சொல்கிறார். ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பரதேவதையே உபாசனை செய்கிறதுனால புக்தியும் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர பிரசித்தம். இங்கே புக்தி வடிவமாக இருக்கக்கூடிய ஐஹிக பலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த இடத்துல கண்டிப்பாக உபாசகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். தேவராஜனாக இருக்கக்கூடிய இந்திரன் இருக்காரே, அவருடைய ஐஸ்வர்யமானது எல்லாத்தையும் விட ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்திரனுடைய ஐஸ்வர்யம் கூட தாத்காலிகம்தான். ஏன்னா இந்திரன்ற பதவியே தாத்காலிகம். அவரை மிஞ்சி இன்னொருத்தர் சேர்ந்தார் அப்படின்னா அவர் இந்திரன் ஆயிடுவார், அவருக்கு கிடைச்சிடும். அப்போது இந்திரன்கிற ஒரு பொறுப்பே தாத்காலிகம்ங்கிறதுனால இந்திரனுடைய ஐஸ்வர்யமானதும் தாத்காலிகம். போராட்டத்துக்கு துர்பிக்ஷன் தேவலோகேஷு அப்படின்லாம் வேதங்களே சொல்கிறது. துர்பிக்ஷமானது அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் கூட ஏற்பட்டுடும் அப்படிங்கிறார். அப்படின்னா அதுலேருந்தே நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா இந்திரனுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் கூட தாத்காலிகம்தான் அப்படின்னு தெரிகிறது. ஆனால் இந்த ஸ்ரீவித்ய உபாசனையை பண்ணி கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது என்ன அப்படின்னா ஞானப்பிரதமாக இருக்கிறதுனால இவைகள் சாஸ்வதமாக என்றைக்குமே இவன்கிட்ட இருக்கக்கூடியது. ஞானப்பிரதமாக இருக்கிறதுனால இதே சம்பாதிச்சதாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக போயிடும். அப்போது இந்த உபாசகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு லக்ஷ்மியும் வாணியும் போட்டி போட்டுண்டு சேவை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால ஐஹிகமாக இருக்கக்கூடிய செல்வங்கள் மட்டும் போராது, கல்வி செல்வமும் ரொம்ப தேவை. அதனால் ஞானப்பிரதமாக இருக்கக்கூடிய சகல கலைகளுக்கும் மதுரமாகவும் கவித்துவமாக பேசக்கூடிய ஒரு தன்மை, இவர்கள் நிர்தோஷமான கீர்த்தியானது 3 லோகத்திலையும் பரவி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவே இந்த பலனை எதிர்பார்த்து யாரும் உபாசனை பண்ணுறதில்ல. ஆனால் உபாசனை பண்ணுறதுனால இவைகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பிரஸ்தாபித்து சொல்கிறார். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா ஹே ஆரியே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். எஸ்ய தொம் தெய்வம் நிஜகேஹே சுரபதி புரலக்ஷ்மி ஜிரும்பமான அதீதலக்ஷ்மீ பிரபவதி தவ விவித கலானாம் பாத்திரபூதஸ்ய
தஸ்ய திரிபுவன விதிதா சா அச்சா கீர்த்திகி ஜிரும்பதே அப்படிங்கிறார். ஹே ஆரியே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். எல்லாராலையும் பூஜிக்கத்தக்கவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஆரியான்னு பேர். அதுதான் இந்த இடத்துல ஹே ஆரியே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். எஸ்ய துவம் தெய்வம், எந்த உபாசகனுக்கு உபாசிய தெய்வமாக நீ இருக்காயோ, தஸ்ய நிஜகேகே சுரபதி புரலக்ஷ்மி ஜிரும்பமான அதீத மகாலட்சுமி பிரபவதி, அவனுடைய அந்த அப்படிப்பட்ட உபாசகனுடைய ஒரு கிரகத்தில் சகல லோகங்களினுடைய ஐஸ்வர்யத்தையும் அவமதிக்கக்கூடிய அளவுக்கு அச்சஞ்சலமாக இருக்கக்கூடிய மகதைஸ்வர்யமானது அவளுடைய மகாலட்சுமி வாசம் செய்பவளாக மகாலட்சுமியே வாசம் பண்ணக்கூடிய இடமாக அவனுடைய வீடானது ஆயிடுறது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எஸ்யத்வம் தெய்வம், அந்த உபாசகனுடைய கிரகத்தில் மகாலட்சுமி எப்பவுமே வாசம் பண்ணிகிட்டே இருக்காள். அப்படின்னா சர்வ ஐஸ்வர்யங்களும் அந்த இடத்துல செழிச்சு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். மேலே தவ விதித கலானாம் பாத்திரபூதஸ்ய தஸ்ய திரிபுவன விதிதா சா அச்சா கீர்த்திகி ஜிரும்பதே அப்படிங்கிறார். மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் மட்டும் போராது, வித்யாலட்சுமியாக இருக்கக்கூடிய சகல கலைகளும் இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய ஒரு கடாட்சமும் அவங்கிட்ட எப்பவுமே இருந்துருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்றார். உன்னுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய சகல கலைகளும் வாசயோக்கிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த உபாசகனுக்கு 3 லோகங்களிலும் லோகத்திரயங்களிலும் உன்னுடைய உபாசனா பலத்தினால பிரசித்தமாக நிர்மூலமான கீர்த்தியானது அங்கே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மகாலட்சுமியினுடைய கீர்த்தி மட்டும் இல்லாமல் சரஸ்வதியினுடைய ஞானப்பிரதமாக இருக்கக்கூடிய சகல ஞானமும் அவனுக்கு சித்திச்சு, சகல கலைகளினுடைய ஞானமும் அவனுக்கு சித்திச்சு 3 உலகத்திலும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கீர்த்தியானது ஏற்படும் அப்படிங்கிறார். இவைகள்லாம் அம்பாளை உபாசனை பண்ணுறதுனாலேயே இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் சகல லோகங்களிலும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஞானமானது இவனுக்கு சித்திக்கும். இவனே சாட்சாத் பரதேவதா ஸ்வரூபமாக ஆகிடுறான். அப்படிங்கிறதுனால ஞானப்பிரதமாகவே இருக்கான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் பிரஸ்தாபிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் அந்தர்முகமான ஆராதனை பண்ணுறதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இந்த சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை. அதுக்கப்புறம் அதனுடைய பலஸ்ருதி க்ஷமாபன ஸ்தோத்திரங்கள் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.